வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்ட்ராடேக்கு நிறைய ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஓஆர்பி பண்ணுறேன், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுறேன், இல்லை சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து எந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் ஆகும், எந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறது எப்படி? அதாவது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுது அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு என்ன சூத்திரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி. இல்லை, பொதுவாக மொமெண்டம் ஸ்டாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, இன்றைக்கி நல்லா மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதை நீங்கள் எப்படி வந்து டெக்னிக்கலாக பிரிக்கலாம்னா ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், லோ பீட்டா ஸ்டாக்ஸ்னு பிரிக்கலாம். அதாவது பீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியோட சேர்த்து உங்களை வந்து பொறுத்து பார்க்குறது தான் வந்து பீட்டாங்கிறது. நிஃப்டி 1% ஏறுச்சுன்னா, அந்த ஸ்டாக்ஸ் 1% ஏறுச்சுன்னா அது வந்து பீட்டா ஒன்றுன்னு அர்த்தம். சரிங்களா? நிஃப்டி 1% ஏறும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து 2% ஏறிச்சுனால் அது வந்து ஹை பீட்டான்னு அர்த்தம். ஒருவேளை நிஃப்டி இப்போ இது வந்து நிஃப்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. நிஃப்டி 1% ஏறும்போது இது 1% ஏறிச்சுன்னா இதோட பீட்டா வந்து 1. நிஃப்டி 1% ஏறும்போது இது 2% ஏறிச்சுன்னா இது வந்து பீட்டா வந்து 2. இது வந்து பீட்டா. சரிங்களா? நிஃப்டி 1% ஏறும்போது இது 0.5% தான் ஏறுதுன்னா இது லோ பீட்டா. இதான் 0.5%. பீட்டா வந்து எதெல்லாம் 1க்கு கீழே இருக்கோ அதெல்லாம் லோ பீட்டா. எதெல்லாம் கரெக்டாக 1 இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் பீட்டா. எதெல்லாம் 1க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் ஹை பீட்டா. 2க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னோம்னா வந்து 2க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து வெரி ஹை பீட்டா, அல்ட்ரா ஹை பீட்டா அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அந்த பீட்டா ஸ்டாக்ஸில் மட்டும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் என்ன சிஸ்டம் போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ கீ பாயிண்ட் என்னென்னா எதில் வோலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும், எதில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எடுக்கிறது தான் வந்து இதோட பாயிண்ட். ரைட். இப்போ என்ன கொஷின் வருதுன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஐடிசி வந்து லோ பீட்டா ஸ்டாக்ஸ், ஹெச்டிஎஃப்சி லோ பீட்டா ஸ்டாக்ஸ் அப்படிம்பாங்க, ஆக்சிஸ் பேங்க் வந்து ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஹை பீட்டா ஸ்டாக் பாங்க. ஆனால் இது காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக மேலே பயங்கரமாக மூவ், சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக மூவ்மெண்ட் இருக்காது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐடிசி வந்து ஹை பீட்டாவும் பார்த்துருக்கேன், ஐடிசி லோ பீட்டாவும் பார்த்துருக்கேன், ஐசிஐசிஐ லோ பீட்டாவும் பார்த்துக்கிறேன், ஹை பீட்டாவும் பார்த்துக்கிறேன். ஸோ காலத்துக்கு தகுந்தாப்புல வந்து இந்த ஸ்டாக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல வந்து நம்ம எப்படியாவது டெரைவ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து இந்த பீட்டாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுவும் இப்போ கரண்ட் பீட்டாவில் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வரைக்கும் ஸ்க்ரீனரே இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ஏடிஆர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏடிஆர் கண்டுபிடிக்கணும். ஏடிஆர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஏடிஆர், இதுக்கு பேர் என்னன்னா ஆவரேஜ் டே ரேஞ்ச். ஆவரேஜ் டே ரேஞ்ச் இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அப்படின்னா வந்து ஏடிஆர் நமக்கு இருந்து இந்த ஏடிஆர் ரேஞ்சை கண்டுபிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் நிஃப்டிக்கு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே போகிறேன், இண்டிகேட்டரில் வந்து ஏடிஆர் அடிக்கிறேன். சரிங்களா? ஏடிஆர் ஆவரேஜ் டே ரேஞ்ச் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் வச்சுக்கிறேங்க, டெய்லி சார்ட் வச்சுக்கிறேன், ஏடிஆர் பார்க்குறேன். நான் 2 தடவை கிளிக் பண்ணிட்டேன், நான் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் பார்க்குறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 129 காட்டுது இப்போதைக்கு. எவ்வளோ காட்டுது? 129. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா இங்கே கேட்டிருப்பாங்க 129. இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு நாளைக்கு நிஃப்டி வந்து 129 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஆவரேஜா எவ்வளோ நாளைக்கு? 14 நாள். கடைசி ஒரு 14 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 129 பாயிண்ட் மூவ் ஆகுது. நிஃப்டியோட வேல்யூ என்னங்க பார்த்தீங்கன்னா 17,685. நான் சொல்றது டெய்லி சார்ட்ல சொல்றேன். இண்டிகேட்டர் வந்து ஏடிஆர் எனேபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.7% வந்து மூவ் ஆகுது. நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு நாளைக்கு 3/4% மேலே மேலே கீழே மூவ் ஆகுது கடந்த ஒரு 14 நாளாக ரெக்கார்டு பிரகாரம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. ரேங்க் இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வந்து லோ பீட்டா, இதுக்கு அதிகமாக உள்ளது எல்லாமே வந்து ஹை பீட்டா. இதுதான் ரொம்ப சிம்பிளானது. இதுதான் ரெஃபரன்ஸ். அதாவது 0.75ங்கிறது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படின்னு. சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஃபோசிஸ் எடுக்கிறேன். இன்ஃபோசிஸ் போகிறேன், ஃபியூச்சர் போகிறேன், இங்கே என்ன பண்ணுறேன், இன்ஃபோசிஸ் எடுக்கிறேன். ஃபியூச்சர்ஸ் என்எஸ்சி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், இன்ஃபோசிஸ் அதே ஏடிஆர் போடுறேன். பாருங்கள், இப்போ என்ன வந்திருக்குது, ஏடிஆர் 14 எடுத்துக்கிறேன், 27 பாயிண்ட் வந்துருக்குது. சரிங்களா? ஸோ 27 பாயிண்ட் வந்துருக்குது, 27.36 இன்ஃபோசிஸோட ஏடிஆர். அதாவது சராசரியாக கடந்த 14 நாளாக வந்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 27 பாயிண்ட் மூவ் ஆகுது. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 12,230. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% ஆகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்சன்ட் மூவ் ஆகுது, இன்ஃபோசிஸ் 3% மூவ் ஆகுது. நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆகுதுங்க, 3% இல்லைங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன், 2.25% மூவ் ஆகுது. நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆகுது, 0.75. ஓகேங்களா? ஸோ இன்ஃபோசிஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, 2.25. ஓகேங்களா? ஸோ இதில் 0.75னா இதுலேயும் 0.75 இருக்கணும். இதில் வந்து 0.75 இருக்கும்போது இதில் 2.25ங்கும் போது வந்து இது ஒரு பீட்டான்னு வைக்கும்போது இது 3 பீட்டா ஆகுது. ஸோ இது ஹை பீட்டா. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்துக்கு கடந்த 14 நாட்களாக வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஹை பீட்டாவாக இருக்குது. இப்போ இந்த இன்ஃபோசிஸில் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் போடுறதோ இல்லை வந்து ஓஆர்பி போடுறதோ இல்லை வேறு ஏதாவது சிஸ்டம் பண்ணவோ பண்ணிங்கன்னா வந்து ரிசல்ட்டு பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டியை விட யாரெல்லாம் வந்து துள்ளிக்கிட்டு மேலே போகிறாங்களோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ராடே சிஸ்டம் டெவலப் பண்ணுறதோ இல்லை போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதோ வந்து நார்மலாக 10 பண்ணுறதை விட இது நல்லாயிருக்கும். ஏன்னா எதில் மூவ்மெண்ட் இருக்கோ அதில் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி தாங்க நிறைய இன்ட்ராடே சிஸ்டம்ஸ் வந்து எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுங்களா என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ சென்னையில் தமிழ்நாடுக்கு மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. வேணுங்களும் வந்து கலந்துக்கலாம். இந்த காணொலி உண்மையிலேயே மொமெண்டம் ஸ்டாக்ஸை வந்து டெக்னிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். அதுவரை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு.